Swayam Prabha. Digital India. Educated India. Good morning everyone. நம் அன்றாட வாழ்க்கையில் இந்த நவீன சூழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு அம்சத்திலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் பயன்பாடுகள் உள்ளன. மாடலிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் முதல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வரை ஒவ்வொன்றை விளக்கும் நிகழ்வுகளை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். இதனால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை பற்றிய முழு அறிவும் புரிதலும் தேவை என்பது தெளிவாக தெரிகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் ஆன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றிய பாடத்திட்டம் வழங்கப்பட உள்ளது. கணிதத்தில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் பற்றிய பாடத்திட்டத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிலும் முக்கியமாக சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள், அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றிய பாடத்திட்டத்தை இப்பொழுது வழங்க உள்ளோம். சயின்ஸ், என்ஜினியரிங், சோஷியல் சயின்ஸ் போன்ற துறைகளில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் மூலமும் அவற்றின் தீர்வு, அதாவது சொல்யூஷன் மூலமும் அவற்றில் உள்ள அமைப்புகளில் நிகழும் நிகழ்வுகளை தெளிவாக விவரிக்க முடியும், நன்றாக புரிந்து கொள்ளவும் முடியும். கணிதத்தில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இவற்றை சார்ந்த சார்பு மாறி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள், அவற்றின் பல வரிசை வழித்தோன்றல்கள், இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்கும் ஒரு கணித உறவு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்பதும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பதும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதை நாம் f of x, y, y prime, y double prime, etc. the nth derivative of y, etc. equal to 0 என்ற அமைப்பின் மூலம் விவரிக்கிறோம். இதில் x என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது சுயாதீன மாறி. y என்பது டிபெண்டன்ட் வேரியபிள், அது சார்பு மாறி, இது மதிப்பு அறியப்படாத ஒன்று. இந்த சார்பு மாறியின் மதிப்பு எக்ஸின் அளவை பொறுத்தது. y பிரைம் என்பது எக்ஸை சார்ந்த முதல் வரிசை வழித்தோன்றல் டு எக்ஸ். y டபுள் பிரைம் என்பது எக்ஸை சார்ந்த இரண்டாவது வரிசை வழித்தோன்றல், அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் y என்பது எக்ஸை சார்ந்த nth வரிசை வழித்தோன்றல் ஆகும். தியரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது பேசிக் ரூல்ஸ் ஆஃப் சயின்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு மொழியாகவே இருக்கிறது. இதை நாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரேடியம் இருக்கிறது. அது ஒவ்வொரு நொடியிலும் சிதைந்து தேய்கிறது. காலப்போக்கில் அது சிதைந்தே போகிறது. ஒரு இன்ஸ்டன்ட் டு அனதர் இன்ஸ்டன்ட் எவ்வாறு இந்த ரேடியம் சப்ஸ்டன்ஸ் தேய்கிறது என்பதை சயின்ஸ் நமக்கு சொல்லுகிறது. அந்த மாறுதலை, ஒவ்வொரு நொடியிலும் நடக்கும் மாறுதல் ரேடியம் சப்ஸ்டன்ஸின் அளவை பொறுத்து உள்ளது என்று எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் காட்டுகின்றன. காலப்போக்கில் இந்த ரேடியம் சிதைந்தே போகிறது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல், கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம், அதாவது அமைப்பு. இதை ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் மாடல் செய்து விளக்க முடியுமா என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். y என்ற சார்பு மாறி t என்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் செய்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த y ரேடியம் சப்ஸ்டன்ஸின் அளவை குறிக்கிறது என்றும் வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஒவ்வொரு நொடியிலும்
yயில் நிகழும் மாற்று விகிதத்தை dy by dt என்று குறிப்போம். அதாவது rate of change of y with respect to t. நமக்கு கொடுத்துள்ள தகவல் dy by dt is proportional to y என்பது ஆகும். அதனால் dy by dt is equal to minus k times y. K is the proportionality constant, which is equal to 1.4 into 10 to the power of minus 11 per second. T மரலி அதிகரிக்க அதிகரிக்க ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. இதை கணித அமைப்பில் நெகட்டிவ் சைன் மூலம் கூறுகிறோம். இப்பொழுது நாம் கொடுத்துள்ள தகவலை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் விவரித்து விட்டோம், அதாவது மாடல் செய்து விட்டோம். அந்த மாடல் dy by dt equal to minus ky என்பது ஆகும். இந்த மாடலிலிருந்து நாம் இந்த ரேடியம் சப்ஸ்டன்ஸ் காலப்போக்கில் தேய்ந்தே போகிறது என்ற விவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சொல்யூஷன், அதாவது தீர்வு நமக்கு தெரிய வேண்டும். அந்த தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை தான் நாம் இந்த பாடத்திட்டத்தில் கற்கப் போகிறோம். அவ்வழிமுறைகளை கொண்டு இதனுடைய தீர்வை நாம் இப்பொழுது எழுதியிருக்கிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வு y is equal to c e power minus kt என்பது ஆகும். இதிலிருந்து நாம் ரேடியம் சப்ஸ்டன்ஸினுடைய செயல்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டும். அதாவது குறுகிய கால தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நாம் மாடல் செய்தோம். இப்பொழுது நாம் லாங் டேர்ம் பிஹேவியரை கணிக்க வேண்டும். அதாவது t tends to infinity ரேடியம் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகிறது என்பதை ப்ரெடிக்ட் செய்ய வேண்டும். as t tends to infinity e power minus kt goes to 0. அதனால் y tends to 0, அதாவது ரேடியம் சப்ஸ்டன்ஸின் அளவு குறைந்து தேய்ந்தே போகிறது என்பது தெளிவாக புரிகிறது. நாம் இப்பொழுது என்னவெல்லாம் செய்தோம்? நமக்கு ஒரு சிஸ்டம் பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த தகவலை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் மாடல் செய்தோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை கற்று அறிய போகிறோம். அதை கொண்டு அதன் தீர்வை எழுதினோம். இந்த தீர்வை கொண்டு என்ன சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகிறது என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். அதாவது சிஸ்டமில் நடக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் மாடல் செய்வது மூலம் நாம் எளிமையாக விளக்க முடிந்து உள்ளது. இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், the art and practice of differential equation consists of the following 3 steps. முதலாவதாக இந்த கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டமை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் மாடல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சொல்யூஷன், அதாவது தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை புரிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்தி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்களை எழுத வேண்டும். மூன்றாவதாக நமக்கு கிடைக்கும் தீர்வுகள், அதாவது சொல்யூஷன்கள் ஒரு கணித உறவாக இருக்கும். அதை சிஸ்டமுடைய சூழலில் விவரிக்க வேண்டும். இந்த 3 ஸ்டெப்புகளையும் செய்தோமானால் நமக்கு ஒரு சிஸ்டத்தில் நிகழும் செயல்பாடு என்ன என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் நம்முடைய கோர்ஸில் நாம் என்ன நோக்கத்துடன் செயல்பட போகிறோம் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளோம். இதை கருத்தில் கொண்டு நாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது பற்றியும் அவற்றில் தீர்வு வழிமுறைகள் என்ன என்பதையும் கற்போம். முக்கியமாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், homogeneous and non-homogeneous differential equations, exact differential equations, Bernoulli differential equations போன்றவற்றை எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் என்ற வழிமுறைகளை தெளிவுபடுத்திக் கொள்வோம். பின்னர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அவற்றில் equations with constant coefficients and equations with variable coefficients of the Cauchy-Euler type போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வு வழிமுறைகள் என்ன என்பதை கற்று தெளிவோம். பின்னர் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கும் சார்பு மாறி
என்னவெல்லாம் பண்புகள் கொண்டிருந்தால் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தீர்மானிக்க முடியும், நிச்சயமாக்கும் என்ற தேற்றத்தை நன்கு புரிந்து கொள்வோம். இதற்கு பின் series solution of differential equations, second order differential equations கண்டுபிடிக்க வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்தி முக்கியமாக லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வுகளை கண்டுபிடித்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தீஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் புரிந்து கொள்ளுவோம். முக்கியமாக லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் முறையை உபயோகப்படுத்தி எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளுவோம். சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எளிமையான சூத்திரங்கள் மூலம் தீர்வு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அப்படி தீர்வு கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் குவாலிட்டேட்டிவ் பிஹேவியர் ஆஃப் த சொல்யூஷனை கொண்டு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நடக்கும் செயல்பாடுகளை விவரிக்க முடியும். இதை கொண்டு சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் எடுத்துக்கொண்டு அவற்றின் சொல்யூஷன்கள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை கற்பதுடன் குவாலிட்டேட்டிவ் பிஹேவியர் ஆஃப் தேர் சொல்யூஷன்ஸ் கொண்டு அந்த தீர்வுகளை விவரிப்பதற்கு முயற்சி செய்ய போகிறோம். இந்த பாடத்திட்டம் என்பது சயின்ஸ், என்ஜினியரிங் அண்ட் சோஷியல் சயின்ஸ் படிக்கும் பட்டப்படிப்பு படிக்கும் இளைஞர்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இதற்கு பேசிக் கால்குலஸ், மேட்ரிக்ஸ் தியரி போன்ற பாடங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் விவாதிக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ், தியரி, பேசிக்ஸ் போன்றவை எல்லாம் பல இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் மூலம் விவரிக்க போகிறோம். இன்ட்ரடக்டரி லெவலில் நிறைவேற்றக்கூடிய கற்க வேண்டிய பாடங்களை பற்றிய முழுமையான அறிவையும் புரிதலையும் வழங்குவதற்காகவே பாடத்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதை 45 hours லெக்சர்ஸாக கொடுக்க பிளான் பண்ணி உள்ளோம். செஷனிலும் நாம் அன்று நடத்திய பாடத்திட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டோமா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக சில வினா விடைகளை பார்த்து நன்கு புரிந்து கொண்டு விட்டோம் என்று தெளிவுபடுத்தி கொள்ளலாம். உற்சாகத்துடன் இந்த பாடத்திட்டத்தை படித்து நன்கு பயன்பெற முயற்சி செய்வோம். Thank you very much.